நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது காஷ்மீரில் உள்ள ஆதிசங்கரர் கோயில். டோக்ரா வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னர், அவர் பேர் குலாப் சிங். அவர் என்ன பண்ணுறாரு, காஷ்மீரில் 1000 அடி உயரமுள்ள ஒரு மலைக்கு படிக்கற்களை அமைக்கிறார். அவருடைய காலம் மின்சாரமே இல்லாத ஒரு காலம். ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரில் தால் ஏரியினுடைய கரையில் அமைந்திருக்கு 1000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கரருடைய கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா கோபத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில் ஒரு சிவலிங்கம். அந்த சிவனை வணங்குறதுக்காக ஆதிசங்கரர் வராரு. ஆதிசங்கரர் வணங்கினால அந்த கோயிலை ஆதிசங்கரர் கோயில் அப்படின்னு இன்றைக்கும் அழைக்கிறாங்க. அந்த சிவனுக்கு நேர்லேயே பளிங்கில் ஆதிசங்கருடைய சிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் ஏன் காஷ்மீரத்துக்கு வந்தார்? பிரம்மனினுடைய சூத்திரத்துக்கு உரை எழுத வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் காஷ்மீருக்கு வரார். சாரதா தேவியினுடைய பீடத்துக்கு அவர் வரணும்னு ஆசைப்பட்டு இங்கே வரார். இங்கு தான் அவர் சௌந்தரிய லஹரி என்ற ஒரு நூலையே அவர் எழுதுகிறார். அவர் காலம் எப்படிப்பட்ட காலம்? சைவத்தையும் வைணவத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு உண்டு. அந்த காலத்தில் இருந்த பண்டிதர்கள் என்ன பண்ணாங்க, கர்ம மார்க்கத்தை மட்டுமே கையில் எடுத்தாங்க. வேத மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கைவிட்டுட்டாங்க. கர்ம விதம் மட்டும் எடுத்ததுனால இந்த வேள்விகள் செய்வது, யாகம் வளர்ப்பது, இந்த மாதிரி கர்ம யோகம் மட்டுமே வேலைன்னு அவங்க செஞ்சதுனால இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே உரியதாக மாறியது. அவங்க ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கைவிட்டதுனால. அதனால தான் இந்த மண்ணில் பௌத்தம் செல்வாக்கு பெற்றது, சமணம் செல்வாக்கு பெற்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டவர் ஆதிசங்கரர். அதனால தான் இந்தியா முழுக்க சென்று பலியிடுவதை தவறு என்று சொன்னவர் யாருன்னா ஆதிசங்கரர். அதற்கு முன்னாடியே சொன்னவர் புத்தர். அது மட்டும் இல்லை, எல்லோருமே ஒன்று தான் அப்படின்னார். இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்த மண்ணிலே வீழ்த்திய பெருமை ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு உண்டு. அவங்க கொல்லாமை நிலையாமை அவங்களுடைய முக்கியமான கொள்கையே என்னன்னா, இந்த உலகமே மாயை அப்படிங்கிறது தான் சமணத்தினுடைய அடிப்படை, பௌத்தத்தினுடைய அடிப்படை. இந்த உலகமே மாயைன்னு சொல்லி கொடுத்துள்ள தர்க்கத்துக்கு அழைத்து, இந்த உலகம் மாயை சூன்யம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் நம்மை படைத்தவன் என்று ஒருவன் இருக்கத்தானே செய்வான். அவனும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனும் இல்லாமல் எப்படி படைப்புகள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த உலகம் மாயையாக இருக்கலாம் உண்மை, ஆனால் இதை படைத்த ஒருவன் நிரந்தரமானவன், அவனுக்கு அழிவு கிடையாது, அவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற கொள்கைகளை முன் வச்சு, படைத்தவன் என்று ஒன்று இருந்தால் படைப்பு என்று ஒன்று இருக்கும். படைத்தவன் வேறு, படைப்பு வேறு இல்லை, இரண்டாம் ஒன்று தான். அது பரமாத்மாங்கிறோம் ஜீவாத்மாங்கிறோம், இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அத்வைதம் அப்படிங்கிற கொள்கையை அவர் தான் கொண்டு வர்றார். இறைவனும் மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களும் வேறல்ல, எல்லாம் ஒன்று தான், மனிதன் இறைவன் தான் அப்படிங்கிற கொள்கை. அதன் பிறகு எம்பெருமான் உடையவர் ஸ்ரீமன் ராமானுஜர் துவைதம் அப்படிங்கிற, தோனா ரெண்டு, இறைவன் வேறு பரமாத்மா வேறு ஜீமாத்மா வேறுங்கிறது அவருடைய கான்செப்ட். அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு ஒன்று வருது. அப்படி நம்முடைய ஞான மரபில் நிறைய ஞானிகள் முனிவர்கள் சிந்தித்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பல புரட்சிகளை செஞ்சுருக்காங்க. ராமானுஜர் ஜாதிய பாகுபாட்டை ஒழிப்பதில் மாபெரும் புரட்சியை செய்த ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆதிசங்கரரும் மிகப்பெரிய பணிகளை செஞ்சிருக்கார். அதனால தான் அவர் பிரிந்து கிடந்த ஒவ்வொரு மதத்தையா, கணபதியை மட்டுமே கும்பிடக்கூடியவர்கள் இருந்தார்கள் கணாபத்தியம், முருகரை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் கௌமாரம். இப்படி ஒவ்வொரு சிறு சிறு தெய்வங்களே வழிபட்டு கொண்டிருந்த எல்லாரையுமே ஒன்று சேர்த்து இந்து மதமாக ஒன்றை கட்டமைத்து கொடுத்தவர் ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட சிறப்புடையவர். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர், அவ்வளோ பனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு உடை கூட உடுத்தாமல், மேலங்கி உடுத்தாமல் அந்த குளிரில் இருந்து தவம் செய்ய முடிகிறது என்று சொன்னால், அந்த குளிர் அந்த ஞானிகளை, முனிவர்களை, ரிஷிகளை எதுவுமே செய்யாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு தவ வலிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புராணங்களில் படிக்கிற போது நாம் உணர முடிகிறது. அந்த மலை பார்த்தீங்கன்னா 1000 அடி இருக்குது. அந்த மலை 240 படிகள் அதில் இருக்குது.
9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில். அப்படி பல சிறப்புகளை உடையது காஷ்மீரில் உள்ள ஆதிசங்கருடைய கோயில். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி,